ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடிவில் எதை பற்றி போகிறோம்னா கோத்ரேஜ் அக்ரோவேட் பிராண்டை சேர்ந்த டபுள் அப்படிங்கிறது ஒரு ஈல்டு என்ஹான்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு மகசூல் ஊக்கி பிளான் குரோத் ரிலேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் இது வந்து மகசூல் அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான் குரோத் ரிலேட்டர் தான். ஃபஸ்ட்டு இதில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹோமோ பிராசினோலைடு 0.04% W/W ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது வெயிட் பர் வெயிட் அப்படின்னா இந்த மருந்தோட மொத்த அளவில் 0.04% இந்த கெமிக்கல் கண்டென்ட் வந்து கலந்து வந்திருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே அட்ஜுவன்ஸ் தான். அதாவது நம்ம சொல்லக்கூடிய வேதியியல் மூலக்கூறான ஹோமோ பிராசினோலைடு 0.04% வந்து மெயினாக பயன்படுத்தி வந்திருப்பாங்க. அதுதான் இந்த ப்ராடக்டோட செயல்பாடுக்கு முக்கியமாக பங்கு வகிக்கிறது. ஸோ மீதி மற்ற பல்வேறு வகையான கெமிக்கல்ஸ் இந்த மாலிக்யூலை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தி வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நேரடியாக குறிப்பிட மாட்டாங்க. ஸோ அதுதான் அட்ஜுவன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக பயன்படுத்தக்கூடிய மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாமே அட்ஜுவன்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்படும். இப்போ நெக்ஸ்ட் இந்த டபுள் ஈல்டு என்ஹான்சர் வந்து எந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இதை பயன்படுத்துகிற மூலிமா பூக்கக்கூடிய பூக்களெலாம் அதிக அளவு உதிர்வு ஏற்படாமல் அதிகமான அளவு பிஞ்சு பிடிக்க செய்கிறது மூலிமா அதிகமான மகசூல் வந்து இது கொண்டு வருது. அதே நேரத்தில் பிடிக்கக்கூடிய பிஞ்சுகளோட காயோட சைஸாக இருக்கட்டும், அதோட கலராக இருக்கட்டும், அதோட தரமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இது அதிகரிக்குது. அப்படின்னா எந்த ஒரு காய்கறி வகை பயிர்லையோ இல்லைனா பழ வகை பயிர்லையோ பூக்கள் அதிக அளவு உதிர்வு ஏற்படாமல் அந்த பூக்களை அதிக அளவு பிஞ்சு பிடிக்க செய்யுது. ஸோ இப்படி அதிக அளவு பிஞ்சு பிடிக்க செய்கிறது மூலிமா இது டைரெக்டாக மகசூல் அதிகரிக்கிறதுக்கான செயல்பாடை உருவாக்குது. ஸோ இந்த மாதிரி இது செய்கிறதுனால இது வந்து ஈல்டு என்ஹான்சராக முழுமையாக செயல்படுது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி அதிகமான பூக்களை பிஞ்சு பிடிக்க செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, பூக்களில் உற்பத்தி ஆகக்கூடிய போலன், அதாவது மகரந்த துகள்களோட எண்ணிக்கையில் அதிகரிக்க செய்யுது. ஸோ இப்படி மகரந்த துகள்கள் அதிகரிக்கும் போது பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறது வந்து சுலபமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால பூக்கக்கூடிய பூக்கள் அதிக அளவு உதிர்வு ஏற்படாமல் அதிகமான பூக்கள் பிஞ்சு பிடிக்க செய்யுது. அண்ட் இந்த மகசூலியோட செயல்பாடு இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னுமே இருக்குது. அதாவது பயிர்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸான அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும், இல்லைனா அதீத வறட்சினால் ஏற்படக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும், இல்லைனா சுற்றுச்சூழலில் மண்ணில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையால் ஏற்படக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும், இல்லைனா பூச்சிக்கள் புழுக்களால் ஏற்படக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பூஞ்சான நோய் தாக்குதலால் ஏற்படக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு அழுத்தங்களால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுறதுக்கு ரிலீஃப் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கான தன்மையை இன்னுமே கூடுதலாக கொடுக்கும். அதாவது அந்த அழுத்தத்துலேருந்து சுலபமாக மீண்டுறதுக்கான தன்மையும், அதே நேரத்தில் ஒருவேளை அந்த அழுத்தத்துக்கு உள்ளாகாமல் பயிரை பார்த்துக்கிறதுக்கும் இது வந்து வழிவகுக்கும். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா, இதை நம்ம பயன்படுத்துகிற மூலிமா அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூலை வந்து முழுமையாக நம்ம அறுவடைக்கு கொண்டு வரதுக்கான தன்மையை பயிருக்கு வந்து இது கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மகசூலுக்கு வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களையுமே மகசூல் அதிகரிக்கிறதுக்கு நம்ம இந்த டபுள் பிளான் குரோத் ரிலேட்டர் பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பூக்கள் பிஞ்சு பிடிக்கக்கூடிய காய்கறி வகை பயிர்களையும் பழ வகை பயிர்களையும் மகசூல் அதிகரிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம். அப்போ இது வந்து எப்படி பூக்கக்கூடிய பூ வகை பயிர்களில் உதவுது அப்படின்னு பார்க்கும்போது, பூ வகை பயிர்களில் நம்ம இந்த டபுளை பயன்படுத்தும் போது அந்த பூக்களோட காம்பு லென்த்து, அதாவது பூக்களோட காம்பு பெருசாக வர்றதுக்கும், அதே நேரத்தில் பூக்களோட சைஸ், அந்த பட்டோட சைஸ் வந்து நல்லா பெரிதளவு வர்றதுக்கும், அண்ட் அதோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக வர்றதுக்கும் இது வந்து உதவும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். டோசேஜ் கூடும்போது பூ வகை பயிர்களில் பூக்கள் நம்ம அறுவடைக்கு பறிக்கக்கூடிய தருணத்திலேயே விரிகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக மல்லிகை, பிச்சி இந்த மாதிரியான பூ வகை பயிர்கள்லாம் பூக்கள் சாதாரணமாக மாலை 6 மணிக்கு பிறகு தான் பூக்கும். ஆனால் இந்த டபுள் பயன்படுத்தும் போது நம்ம வந்து காலையில் அறுவடை செய்யக்கூடிய நேரத்திலேயே பூக்கள் விரிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஆச்சுன்னா இந்த டபுளோட எஃபெக்ட் பயிர்களில் இருக்கிற வர பூக்கள் வந்து காலையிலேயே மலர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி பூக்க நமக்கு வந்து பூக்களை சந்தைப்படுத்த முடியாது. அறுவடை செய்யக்கூடிய பூக்கள் வந்து முறையாக சந்தைப்படுத்த முடியாமல் மகசூல் இழப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஆகிறத தவிர்க்கிறதுக்கு நம்ம குறிப்பிடக்கூடிய டோசேஜ் அளவு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுக்கு மேற்கொண்டு பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml அப்படிங்கிற விதத்தெல்லாம் பயன்படுத்தணும். அண்ட் இதுவே நம்ம எந்த ஒரு காய்கறி வகை பயிருக்கோ இல்லைனா பூ வகை பயிருக்கோ அந்த ஒரு சுற்று பூக்களுக்கோ இல்லைனா ஒரு சுற்று காய்களுக்கோ நம்ம பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுக்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml கொடுக்குறோம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 15 நாட்களுக்கு பிறகு செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கக்கூடிய தருணத்தில் 4 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தெல்லாம் பயன்படுத்தணும். ஸோ டோசேஜை வந்து அப்படியே பாதியாக குறைக்கணும்.
ஸோ அப்படி பயன்படுத்தினா தான் பயிரில் வந்து மகசூல் எந்த ஒரு சேதம் இல்லாமல் கிடைக்கும். பயிரோட ஆரோக்கியமும் மேம்பட்டு காணப்படும். இதுவே டோசேஜ் வந்து கூடுதலாக கொடுக்கும் பட்சத்தில் பயிரோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே குன்றி காணப்படும். ஸோ அதனால் நம்ம குறிப்பிடக்கூடிய டோசேஜ் மட்டும் பயன்படுத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுவே எந்த ஒரு பூவை பயிருக்கும் பயன்படுத்துங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூவை பயிரில் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜோட பீக் வந்து குறைந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது பூக்களோட சைஸை நல்ல பெரிதளவு கொண்டு வரதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுவுமே நம்ம சொன்ன மாதிரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml அப்படிங்கிற விதத்தை தாண்டாமல் பயன்படுத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிலிட்டி பார்க்கும்போது இந்த டபுள் ஈல்ட் என்ஹான்சரை வந்து நம்ம எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான குழிகள் கூடயும் சரி, நோனோட மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ள விலையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பிளான் க்ரோத் ரிலேட்டட் பற்றியாவது தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அதோட பேரே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கிளர்பேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.